பிறவி திருநாள், இந்த பூமியில பிறந்த பிறவி திருநாள். ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், முன் அவதாரத்துல நீங்க கிஷ்கிந்தாவில் நீங்க ராமருக்கு சேவை செஞ்சிருக்கீங்க. போன ஜென்மத்துல ராமர் கூட யாரு இருக்கிறாங்களோ அவங்க இந்த ஜென்மத்துல ராம தொண்டு செய்வாங்க. அதான் உண்மை. மோடி அவர்கள் போன ஜென்மத்துல ராமர் கூட ஏதோ துணையில இருந்ததுனால்தான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்கிறார். அதுல யாரும் மாற்ற முடியாது. எது ஒன்னாலும் அரசியல்வாதியில சொல்லுவாங்க 1000 மேடை போட்டிருக்காங்க, 1,00,000 பேர் பேசுறாங்க. அதுக்கு உதாரணம் புருஷனா நான் பதில் சொல்லுவேன். மோடி ராமர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர், அவருக்கு தொண்டு செய்தவர். அதனாலதான் இன்னைக்கு அயோத்தியில 780 வருஷமா ஒரு போராட்டம் தொடர்ந்து இருந்த போராட்டம் பண்ணி அந்த ராமர் அங்க நிறுவனம் பண்ணியிருக்கிறார். விரைவில் ராமராஜ்யம் இந்தியா பூரா இல்லை, உலகம் பூரா அமைய போகுது. அதுக்குரிய காலகட்டங்கள் வருது. அதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட மாதாஜி மாதிரி இருக்கிறவங்க தொண்டு செய்வாங்க. அறிவு அறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு. உலகத்துல பகவான் எல்லா ஜீவராசிகளையும் படைச்சான். ஆடு மாடு கோழி மற்றது பறவை இனங்கள் எல்லாத்தையும் படைச்சான். எல்லா ஜீவராசிகளையும் பரிபாலனம் செய்து காப்பாற்றுவதற்காக மனிதனை படைச்சான். மனிதனை நம்ம வாழத்துக்கு படைக்கல, எல்லா ஜீவராசிகளை காப்பாற்றுறதுக்கு மனுஷனை படைச்சான். அப்படி அந்த மனிதரில் சிலர் மாணிக்கமாய் வைரமா வைடூரியமா இந்த அம்மா மாதிரி பிறக்கிறாங்க. எல்லாரும் அதே மாதிரி வந்துட முடியாது. இவங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, நம்மள மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்மணி. ஒரு வள்ளலார் தான் பிறப்பார், ஒரு தாய் மாணவர் தான், ஒரு பட்டினத்தார் தான், ஒரு ராமானுஜர் தான், ஒரு புறத்தாழ்வான் தான். இவங்கெல்லாம் தான் நல்மார்க்கத்தை வழிநடத்துவது. அப்படி இந்த கலியுகத்தில் இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த மார்க்கத்தில் இந்த ராமபக்த அனுமானை நிறுவி சதா காலம் ராமா ராமா. எனக்கு இப்பெல்லாம் ராமன் வந்தாவே இந்த அம்மா ஞாபகம் வரும். எங்கன்னா ஆஞ்சநேயர் பார்த்தா இந்த அம்மா எவர்கள் நிற்பாங்க. என்னப்பா இது? அப்போ பாருங்க எப்படி ஐக்கியமாயிட்டாங்க. ஐக்கியமானவங்க முகம் அவங்க கூட தான், தெய்வத்திற்கு கூட தான் இருக்கும். அதனால இந்த அம்மா மாதாஜி அம்மா நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு ஓய்ந்த புகழோடு நாடு போற்ற இந்த பகவானுடைய நாமத்தை ராம நாமத்தை உலகமெங்கும் பறைசாற்ற அந்த அம்மா நீண்ட ஆயுளோடு ராமானுஜர் வாழ்ந்த மாதிரி 120 வயசு வாழ்ந்தாங்க. உங்களுடைய பிரார்த்தனை, அடியன் பிரார்த்தனை, எல்லாருடைய பிரார்த்தனை, அந்த ராமனுடைய ஆசீர்வாதம், அந்த ஆஞ்சநேயர் பகவானுடைய ஆஞ்சநேயர். நாங்கள்லாம் இப்போ ஒரு இந்து தமிழ் வேதம் கலை